Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நடைபெறும் இப்பயான் நிகழ்ச்சியில் அல்லாஹ்வின் மாளிகையாம் இப்பள்ளிவாசலில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நன்மைகளை கொள்ளும் முஹஸ்துதி அர்ரியா எனும் தலைப்பில் ஒரு சில செய்திகளை தங்களுக்கு முன்னால் எத்தி வைக்கலாம் என ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்படும் போதும் பிறருக்காக அமல்களை செய்தவரை நோக்கி, யாரிடம் உங்கள் செயல்களை காட்டுவதற்காக செய்தீர்களோ அவர்களிடம் சென்று ஏதாவது கூலி உண்டா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். ஆதாரம் அஹ்மத். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன். அப்போது யார் விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறாரோ அவருடைய நோக்கம் பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான். யார் முஹஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று கூறியதை நான் கேட்டேன். அறிவிப்பவர் ஜுந்துப் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி. அல்லாஹ்வுக்கு மனிதன் பொறுப்பு செல்ல வேண்டிய அமானிதம் மற்றும் அருட்கொடைகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்து நிற்கின்ற மோசமான பண்பு முஹஸ்துதியாகும். வணக்கங்கள் அனைத்தையும் எவ்வித உலகில் இலாபங்களையும் எதிர்பார்க்காத அல்லாஹ்வின் அன்பையும் அவனது அருளையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற தூய்மையான எண்ணம் இல்லாமல் பிறருடைய பாராட்டுதலையும் புகழையும் எதிர்பார்த்து செய்கின்ற செயலுக்கு தான் முஹஸ்துதி என்று சொல்லப்படும். யார் பிறருடைய மனக்குளிர்ச்சிக்காக ஒரு நல்ல அமலை இவ்வுலகில் செய்கிறாரோ அவரிடத்தில் சென்று கூலி வாங்க வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டு ஒன்றுமே கிடைக்காத நிலை ஏற்பட்டுவிடும். அதை விட்டுவிட்டு அதை போன்று யார் விளம்பரத்திற்காகவோ முஹஸ்துதிக்காகவோ ஒரு நல்ல அமலை இவ்வுலகில் செய்கிறாரோ அவருடைய கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்தி விடுகின்றார். முஹஸ்துதியினால் மறுமையில் ஏற்படுகின்ற விபரீதங்களே இவை. எனவே சிறிய பெரிய வணக்கங்கள் எதுவாயினும் அவற்றை அல்லாஹ்வின் திருப்தியையும் அவனது கூலியையும் மாத்திரம் எதிர்பார்த்து நாம் நிறைவேற்றுகின்ற போதுதான் நாம் சிரமப்பட்டு நிறைவேற்றிய வணக்க வழிபாடுகளுக்கு பெருமதி உண்டு, நற்கூலியும் கிடைக்கும். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பண்பான தாய்மார்களே, முஹஸ்துதி என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் அறிகிறோம், காணுகிறோம். நாம் இறைவனிடம் சபதம் ஏற்றுள்ளோம், எனது தொழுகையும் அறுத்துப்பலியிடனும் நான் உயிர் வாழ்வதும் மரணிப்பதும் இறைவனுக்கு மாத்திரமே எண்ணுகின்ற சபதத்தை தொழுகையினால் துவக்காமம் வஜ்ஜகத்தில் முன்மொழிகிறோம். அவ்வாறு இருந்தும் பிற மனிதர்களின் நன்மதிப்பை காண்பிக்கிறோம். இந்த நிலையில் நாம் மரணித்தால் எமது நிலை என்ன என்பதனை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். பண்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் சிறிய இணை வைத்தலை அஞ்சுகின்றேன் என்ற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, சிறிய ஷிர்க் இணை வைத்தல் என்றால் என்ன என வினவிய போது அதுதான் முஹஸ்துதி அர்ரியா என பதில் அளித்தார்கள். ஆக அன்பார்ந்த தாய்மார்களே, என்னுடன் பிறவா சகோதரிகளே, மேற்கண்ட விடயங்களை அவதானித்து எமது வாழ்வை சீர்படுத்தி மாத்திரம் வாழ்ந்து மரணித்து அவனிடமே எமது கூலிகளையும் எதிர்பார்த்து நம் மக்களாக வாழ்ந்து மரணிக்க ஏக இறைவன் நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக என கேட்டு பிரார்த்தித்து என் கன்னி உரையை முடித்து விடை பெறுகிறேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.